இன்றைய பார்த்தீங்கன்னா என்ன அமேசான் ஆன்லைன் ஷாப்பிங்ல இருந்து யூடியூப் ரெக்கமெண்டேஷன் வேற எல்லாமே என்ன டேட்டா அனலிட்டிக்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ அந்த டேட்டா அனலிட்டிக்ஸை பேஸ் பண்ணி நான் சொல்ல வரது என்ன ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ் நடந்து தான் என்ன அதுக்கு பிறகு தான் என்ன அதை வந்து என்ன மாடலுக்கு ஃபீட்டி ஒரு ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் வந்து டெவலப் பண்றாங்க. ஸோ இந்தியா வீடியோல என்ன டேட்டா அனலிட்டிக்ஸ் என்னன்றது என்ன கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு பிறகு நான் சிவாஜன் என்னோட சேனல்ல வந்து ஏஐ மிஷின் லேர்னிங் டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட் டியூட்டோரியல் ஷேர் பண்ணிட்டு வரேன். வாங்க இந்தியா வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வாட் இஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ்? ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸ்ன்னு சொல்ல வரது என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க, இன்னொரு ஹெல்த் கேர், இந்த ஃபைனான்ஸ் இல்ல பேங்கிங் கம்பெனில ஒர்க் பண்ணும்போது கட்டாயம் என்ன அங்கே என்ன ஒரு டேட்டா பேஸ்லயோ இல்ல என்ன ஒரு டேட்டா வே ஹவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டேட்டா வந்து இருக்க போகுது. அப்ப அந்த டேட்டா வந்து கம்பெனி எப்படி யூஸ் பண்றது? தன்னோட என்ன ஃபியூச்சர் பிசினஸ் பிளான் இல்லாட்டி என்ன ப்ராஃபிட் இன்க்ரீசிங் பர்பஸ் இல்லாட்டி என்ன ஃபர்தரா வந்து என்ன கிளைண்ட்டை வந்து அட்ராக்ட் பண்றதுக்கு எப்படி அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்றது யோசிக்கும் போது தான் இந்த அனலிட்டிக்ஸ் பவரை கையில் எடுக்கிறாங்க. ஸோ கொமனா வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் சொல்ல வருது இருக்கிற டேட்டாவை எடுத்துங்க ஹிஸ்டாரிக்கல் டேட்டா என்ன கொமனா ஒரு 5 வருஷம் இல்லை 10 இயர்ஸ் இல்லை கம்பெனி என்ன எவ்வளவு காலம் அந்த கம்பெனி ரன் ஆகிறத பொறுத்து அவங்க வந்து அந்த டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கிறத பொறுத்து என்ன அந்த டேட்டாவை எடுத்து ப்ராசஸ் பண்ணு சரி அதை ப்ராசஸ் பண்ணி அதில் சில அனலிட்டிக்கல் டெக்னிக்கல் இருக்கு சார் பாவம் என்னென்ன டெக்னிக் அந்த அனலிட்டிக்கல் டெக்னிக்கல் அப்ளை பண்ணும்போது என்ன அதுல இருந்துங்களா என்ன ஒரு மீனிங்ஃபுல் இன்சைட்ஸ் இல்லாட்டி என்ன ஒரு கன்க்ளூஷன் இல்லாட்டி என்ன உங்களால வந்து என்ன ஒரு முடிவை ஒரு பிசினஸ் ரீதியா என்ன ஒரு முடிவோண்டு எடுத்து ஃபியூச்சர்ல வந்து எப்படி எங்களோட பிசினஸை கொண்டு வரும் இல்லாட்டி என்ன புதுசா ஒரு பிசினஸ் ஐடியா நாங்க ஏதாவது ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கான்றதை வந்து என்ன இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் மூலமா என்ன எங்களால வந்து டிரைவ் பண்ணக்கூடியதா இருக்கு. இதைத்தான் என்ன கொமனா வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் சொல்றோம். சரி அதான் இதுல போட்டிருக்கேன். சரி நீங்க வாய்ச்சாலும் உங்களுக்கு பிளாங் சரி இந்த கொமனா என்ன ஒரு சப்போர்ட் இல்லைன்னா ஒரு பிசினஸ் டீசன் சப்போர்ட் என்ன ஒரு எங்களை ஆர்கனைசேஷனுக்கு வந்து இந்த டேட்டா அனலிட்டிக்ஸை செய்யறது மூலமா என்ன எடுக்கக்கூடியதா இருக்கு. ஸோ இதுல வந்து ஒரு 3 கம்போனன்ட் 3 கீ கம்போனன்ட்ல போடும். ஸோ அதுல ஒன்றுமே இல்லை டேட்டா அனலிட்டிக்ஸ் கன்க்ளூஷன் சரி அப்ப என்ன அந்த டேட்டா அனலிட்டிக்ஸ்ல வந்து எங்களோட கம்போனன்ட் பார்க்கும்போது என்ன இந்த 3 கம்போனன்ட் கிடைக்கும். டேட்டான்னு சொல்ல வராது என்ன எங்களோட ரோ டேட்டா தான் எங்களோட ஸ்டோர்ல எங்களோட ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க டேட்டா எங்களோட பாஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அது என்ன ரோ இன்ஃபர்மேஷன் இல்லாட்டி என்ன அன்ப்ரோசஸ் டேட்டான்னு சொல்றோம். அன்ப்ரோசஸ் டேட்டா என்ன அந்த டேட்டா வந்து என்ன நாங்கள் யூஸ் பண்ணாம என்ன மேபி அந்த டேட்டால என்ன மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் இல்லாட்டி என்ன ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர்ல இருந்திருக்காது இல்லாட்டி என்ன அதை ஃபர்தரா முடிவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரொசஸ் நடந்திருக்கு ஸோ அதை வந்து என்ன ரோ இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். அனலிட்டிக்ஸ் என்று வரும்போது அது 2வது காம்பவுண்ட். அந்த அனலிட்டிக்ஸ் என்பது இங்க தான் என்ன நாங்க இந்த அனலிட்டிக் டெக்னிக் அந்த ஸ்பெசிபிக் டெக்னிக்கா அப்ளை பண்றோம். என்ன பர்பஸ்க்கு என்ன அந்த டேட்டா வந்து என்ன ப்ராசஸ் பண்றதுக்காண்டி இப்ப நான் மேல சொன்னேன் தானே அதுல சில ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர்ல இருக்கு இல்லாட்டி என்ன மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குல்ல மிஸ்ஸிங் வேல்யூ வந்து மேபி சில இன்ஃபர்மேஷன் வந்து நாங்க ஒரு எக்ஸல்ல ஃபில் அப் பண்ணிட்டு போகும்போது டேட்டாவை நாங்கள் ஸ்டோர் பண்ணும்போது ஃபில் அப் பண்ணிட்டு போகும்போது பிளாங்கா விட்டுட்டு போயிருக்கோம். ஸோ அந்த இடத்துல என்ன அந்த இடம் இப்படி நாங்க அனலிட்டிக்ஸ் டெக்னிக்ல வரும்போது அதை எப்படி ரிமூவ் பண்றது இல்லாட்டி அந்த இடத்துல இருந்து ஆல்டர்னேட்டிவ் வேல்யூங்களால ஆப்ல பண்ணக்கூடியதா இருக்கு இல்லாட்டி ரீப்ளேஸ் பண்ணக்கூடியதா இருக்கு அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பாத்தீங்களா என்ன இந்த அனலிட்டிக்ஸ் டெக்னிக் மூலமா என்ன எங்களால ஆப்ல பண்ணக்கூடிய இது வந்து இன்னொரு செகண்ட் காம்போனண்டா பாக்குறாங்க டேட்டா அனலிட்டிக்ஸ். 3வது தான் என்ன எங்கட கன்க்ளூஷன். கன்க்ளூஷன்ன்றது ஒன்றுமே இல்ல எங்கட மேல் ஆப்ல வந்து என்ன அந்த 2வது காம்போனன்ட் அனலிட்டிக்ஸ் ஆப்ல பண்ணி அதுல இருந்து நாங்க என்ன முடிவு எடுக்க போறோம் என்ன ஒரு பிசினஸ் டிசிஷன் எடுக்க போறோம் என்ன எங்கட கிளைண்ட்டுக்கு வந்து நாங்க என்ன இன்ஃபர்மேஷன் எடுத்து கொண்டே சொல்ல போறோம். ஸோ இந்த தான் இந்த கன்க்ளூஷன் மேக்கிங் இன்ஃபார்ம் டிசிஷன் ஓர் டிரைவிங் இன்சைட்ஸ் பேஸ்ட் ஆன் த அனாலிசிஸ். பேஸ்ட் ஆன் த அனாலிசிஸ் சொல்ல வரது இந்த அனாலிட்டிக்ஸ் டெக்னிக் நாங்கள் ஆப்பில் ஒன் ஸ்பெசிபிக் டெக்னிக் இருக்குன்னு தானே. அப்ப இந்த டெக்னிக் ஆப்பில் பண்ணும்போது எப்படி என்ன மாதிரியான கன்க்ளூஷனை நாங்கள் எடுத்தோமோ அதைத்தான் எங்களோட இன்சைட்ஸ் இல்லை டிரைவ் இன்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ வாங்க இதை கொஞ்சம் இன்னுமே டீப்பாக பார்க்கலாம். ஸோ இதில் வந்து என்ன 3 கமெண்ட் இருக்கு அதை 3 தனித்தனி இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள் சீனாரியோன்னு நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ ஒன்றுமே இல்லை நீங்கள் என்ன ஒரு அனலிஸ்ட்டாக உங்களை யோசிச்சு சொல்லுங்க அமேசான் மேபி நீங்கள் ஆல்ரெடி அமேசானில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் மேபி இந்த வீடியோ பார்க்க. பட் நீங்க என்ன ஒரு அமேசானில் ஒரு டேட்டா அனலிஸ்டா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அங்க வந்து இந்த 3 காம்போனன்ட் எப்படி அப்ளை பண்ணாங்க டேட்டான்ற ஒரு காம்போனன்ட் இருக்கு அனலிட்டிக்ஸ் இருக்கு கன்க்ளூஷன் இதை எப்படி அப்ளை பண்றோம் அந்த கன்டெக்ஸ்ட்ல இதை அண்டர்ஸ்டாண்ட் ஓகே இப்போ டேட்டான்னு வாட் இஸ் டேட்டான்னு சொன்னேன் ஒரு அன்ப்ரோசஸ் இன்ஃபர்மேஷன் சொன்னேன் சரி அப்படி இருக்க அங்க அன்ப்ரோசஸ் இன்ஃபர்மேஷன் என்னவா இருக்கும் அமேசான்ல வந்து என்ன அன்ப்ரோசஸ் இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குமெண்டா அதுக்கு நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்ல போட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா அதுல முதலாவது வாட் கைண்ட் ஆஃப் டேட்டா வுட் யூ கலெக்ட் அட் அமேசான். அப்போ அங்க அமேசான்ல நீங்க கலெக்ட் பண்ணும்போது அன்ப்ரோசஸ் இன்ஃபர்மேஷன் வரப்போறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் அது ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் அமேசான் ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம். ஸோ அங்க வந்து கஸ்டமர்ஸ் இப்போ நீங்க நான்லாம் பர்ச்சேஸ் பண்ணீங்க ஸோ அங்க வந்து நீங்க ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த டீடைல் இப்போ நாங்கள் ஆஸ் அ கிளைண்ட் நாங்கள் ஆஸ் அ யூசர்ஸாக இருப்போம். பட் அங்க வந்து ஒர்க் பண்றவங்க இருப்பாங்க அமேசான்ல இப்போ டேட்டா அனலிஸ்ட் அவங்களுக்கு வந்து இது ஒரு டேட்டாவா போகும். சரி இப்போ நாங்க என்ன பட் ஈச் கஸ்டமர் போது இப்போ நீங்க வந்து ஒரு மொபைல் ஃபோன் வாங்கியிருக்கலாம் இல்லாட்டி ஒரு டீச்சிங் பேட் வாங்கியிருக்கலாம் இல்லாட்டி ஒரு மைக் ஒன்று வாங்கியிருக்கலாம். சரி இந்த மாதிரி விஷயங்களை நீங்க வாங்கும்போது நீங்க யூசஸா ஓகே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போடுவீங்க. ஆனா இந்த டேட்டா வந்து அவங்களுக்கு என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு அசெட்.
அப்ப இது வந்து அவங்களுக்கு என்ன ஒரு டேட்டா வந்து அவங்களுக்கு ஸ்டோர். அப்ப வாட் இஸ் டேட்டா வந்து இது ஒரு டேட்டா அவங்களுக்கு இப்போ நீங்க என்னென்ன வாங்குறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளவு மணி இன்வெஸ்ட் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு என்ன ஒரு கொஞ்சம் காசு போட வேண்டியிருக்கு. நீங்க சும்மா ஃப்ரீயா எடுக்க மாட்டீங்க. சோ அப்ப அந்த காசு அந்த ஸ்பெண்ட் பண்ற அளவு எவ்வளவு பட்ஜெட் உங்களோட பட்ஜெட் எவ்வளவு இருக்கு. இந்த ரேஞ்சில நீங்க பட்ஜெட்ட மெயின்டெயின் பண்றீங்க. அப்ப அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இரண்டாவது இந்த ஃபியூச்சர்ல வந்து நாங்க உங்களுக்கு வந்து இப்போ ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. மேபி உங்களுக்கு இமெயிலுக்கு வந்திருக்கு. உங்களோட ஒரு கைண்ட் ஆஃப் இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணும்போது அந்த பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு இமெயில் அனுப்பி நீங்க மேபி யோசிக்க மாட்டீங்க. ஏன் சிமிலர் பிரைஸ்ல உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வருது அந்த இமெயில். அதுக்கு ரீசன் வந்து நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணீங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன உங்களுக்கு திருப்பி ஒரு ப்ரொமோஷன் அனுப்புவாங்க. அப்ப அதாவது ஏன் அந்த ப்ரொமோஷன் உங்களுக்கு வருது அந்த ப்ரொமோஷன் மெயில் வருதுன்னா நீங்க அந்த பட்ஜெட்ல வந்து என்ன நீங்க ஆல்ரெடி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அந்த டேட்டாவை அவங்க ஆல்ரெடி என்ன எடுத்து வச்சிருந்திருப்பாங்க. சோ அப்ப என்ன அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் அசெட்டா அவங்களுக்கு நீங்க எவ்வளவு காசு இன்வெஸ்ட் பண்ணீங்க, எவ்வளவு மணி இன்வெஸ்ட் பண்ணீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா டிவைஸ். இப்ப டிவைஸும் ஒரு என்ன ஒரு இன்ஃப்ளூயன்சிங்கான இதா இருக்கு. ஒரு என்ன ஒரு ஃபேக்டரா இருக்கு டேட்டா பொறுத்தவரைக்கும். நீங்க என்ன மொபைலை யூஸ் பண்றீங்களா இல்லாட்டி டெஸ்க்டாப்பை யூஸ் பண்ணி ஏன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரியான மேபி அவங்களோட ஆப்டிமைசேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து ரெக்கமெண்டேஷன் டேக்ல வந்து நீங்க டெஸ்க்டாப்ல பார்க்கும்போது டிஃப்ரெண்டா இருக்கும். மேபி என்ன மொபைல்ல நீங்க பார்க்கும்போது என்ன உங்க பிலோவா இருக்கும். அந்த ப்ராடக்ட்டுக்கு பிலோவா ரெக்கமெண்டேஷன் வந்து இருக்கும். டெஸ்க்டாப்ல பார்த்தீங்கன்னா என்ன பேரலா இருக்கும். சைட் பை சைட் இருக்கும். ஸோ அந்த ஒரு அதுல மேபி எதுவும் உங்களுக்கு ஸ்கிரீன் ஆப்டிமைசேஷன் ஸ்ட்ராட்டஜி எதுவும் இப்போ இருக்கிற ஏஐ யூஸ் பண்ணி அவங்க டெவலப் பண்ணக்கூடியதா இருந்திருக்கும். ஸோ என்ன அதுவுமே ஒரு ஃபேக்டரா இருக்கு. அதுவுமே ஒரு டேட்டாவும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜியோகிராபிக்கல் லொகேஷன். இப்போ ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து ஒவ்வொரு கஸ்டமர்ஸ் ஜியோகிராபிக்கல் லொகேஷன் அவங்க இந்த இன்வெஸ்ட் பண்ற இந்த பர்ச்சேஸ் பண்ற பெர்சன்டேஜ் இப்போ அவங்க மந்த்லி மந்த்லி பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஆட்களா இருக்கிறாங்களா, வீக்லி பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய இருக்கிறாங்களா, சேம் டைம் அதை விட இம்பார்ட்டன்ட் நாங்க பிரைசிங். இந்த பிரைசிங் ஸ்ட்ராட்டஜின்றது இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிலயும் வந்து சேம் ஒரே ப்ராடக்ட்டை வந்து சேம் பிரைஸ்ல எப்படியுமே அமேசான் சேல் பண்ணலாம். நீங்க யூஎஸ்ல இருக்கிற அமேசான் ஆன்லைன் ஷாப்பிங் செக் பண்ணி பாருங்க. பிரைஸ் டிஃபரன்ஸ் சேம் டைம் இந்தியால இருக்கிற அமேசானே செக் பண்ணி இல்லாட்டி வேற ஒரு நாட்டில் இருக்கிற அமேசான்ல அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் செக் பண்ணீங்கன்னா பிரைஸ்ல என்ன ஒரு வித்தியாசம் ஒரு பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி ஒன்று மெயின்டைன் பண்ணிட்டு இந்த பிரைஸ் ரேஞ்சில் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் கட்டாயம் இருக்கு. ஒரே பிரைஸ்லேயே இருக்காது. அதுல ஷிப்பிங் சார்ஜ் வேறுபடும். ஏன்னா வந்து டைம் எவ்வளவு நேரத்துல உங்களுக்கு எவ்வளவு நாள்ல வந்து இந்த ப்ராடக்ட் ஷிப் ஆகுது. இதெல்லாமே டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. இந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷனும் என்ன உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இருக்கு. ஏன்னா வந்து இப்போ எந்த இடத்துல இருந்து அனுப்பமெண்டே அவங்களோட லாஜிஸ்டிக் ஃபெசிலிட்டி அதுக்கேற்ற அவங்களை அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு செல்வாக்கு செலுத்துறாள் என்ன இந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷனும் என்ன ஒரு டேட்டாவை பார்க்கப்படுது. அப்போ இப்போ டேட்டா அதாவது எங்களோட அனாலிட்டிக்ஸ்ல வந்து நாங்கள் 3 காம்போனன்ட் பார்த்தாங்க. டேட்டா அனாலிட்டிக்ஸ் கன்க்ளூஷன். அதுல முதலாவது காம்போனன்ட் இந்த டேட்டா வந்து இப்போ நாங்கள் இந்த சீனாரியோல அமேசான்ல இப்படி அப்ளை பண்ணிக்க வேண்டிய வாக்கு உங்களுக்கு என்ன அதுல டேட்டா என்னென்ன சொல்ல வரணும் இந்த நாள் தான் சொல்றோம். என்ன காமனா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேற டேட்டா இருக்கு. நான் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் என்ன ப்ராடக்ட் வாங்கினாங்க, மற்றது எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணாங்க, என்ன டிவைஸ் யூஸ் பண்ணாங்க, மற்ற எந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ல இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க டேட்டாவை எடுத்துக்கொள்றாங்க. ஸோ இந்த டேட்டாவை எங்க ஸ்டோர் ஆகுது, எங்க இருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் என்ன ஒன்று டேட்டா வயர்ஸ் இல்லை டேட்டா பேஸ். இப்போ கொமனா வந்து இப்போ டேட்டா வயர்ஸ் தான் கூட யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அது நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ற டேட்டா வந்து என்ன கொமனா டேட்டா பேஸ்லேயே இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கொமனா இந்த எக்ஸல் ஃபைல்லே மெயின்டைன் பண்ணக்கூடிய மேபி அனாலிட்டிகல் பர்பஸ்ல வந்து என்ன கடைசி நாங்கள் ஒரு பர்டிகுலர் டேட்டா குறிப்பிட்ட செட் இப்போ எல்லா சைமல்டேனியஸா நாங்கள் வந்து என்ன ஒரே டைம்லயே எல்லா டேட்டாவையும் நாங்கள் ப்ராசஸ் பண்ண போறோம். ஒரு சப்செட்டா ஒர்க் பண்ணும். சம்டைம் எக்ஸல் ஃபைல் நாங்கள் யூஸ் பண்ண முடியும். எக்ஸல் ஃபைல் இருக்கும், ஒரு சிஎஸ்வி ஃபைல் இல்லாட்டி இப்போ நான் சொன்ன அந்த டேட்டா வைஸ் வைக்கும்போது என்ன பிக் டேட்டான்ற ஒரு கன்செப்ட் வரும்போது நீங்க வந்து ஹேட் பிளஸ் பார்க்கணுமே பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ல இப்போ இதுக்கு மூவ் ஆயிட்டாங்க. ஆல்ரெடி மூவ் ஆகி பல காலமாக இருக்கும். பட் இப்போ என்ன ரொம்ப ஒரு பாப்புலரான பிக் டேட்டா டெக்னாலஜி என்ன அந்த ஹேடோப் இந்த ஸ்பாக்ன்றது வந்து என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஒரு இன்னொரு ஏரியா டேட்டா அனாலிசிஸோட இன்னொரு பிக் டேட்டா இன்னொரு டாபிக்ல வர போறது. பட் அது ஸ்டில் டேட்டா ஸ்டோரேஜ் ஸ்டில் யூஸ் ஆகிற ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இதான் என்ன டேட்டான்ற ஒரு கண்டெக்ஸ்ட்டை வந்து எப்படி இதுல இந்த அமேசான் டேட்டா அனலிஸ்டா ஒர்க் பண்ணா எப்படி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் இதுல உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது வந்து எங்களோட ரெண்டாவது காம்பவுண்ட் அனாலிட்டிக்ஸ். ஸோ அனாலிட்டிக்ஸ் நீங்க நான் என்ன சொல்ல வரேன்டா உங்களுக்கே தெரியும் என்ன அனாலிட்டிக்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா டெக்னிக்னு சொன்னேன் சரியா. ஸ்பெசிபிக் டெக்னிக் அதாவது இங்க என்ன ஸ்பெசிபிக் டெக்னிக் நாங்க அப்ளை பண்ண போறோம். அதாவது எங்கள்கிட்ட இப்போ ரோ இன்ஃபர்மேஷன் அன்ப்ராசஸ் டேட்டா இருக்குது. இந்த அன்ப்ராசஸ் டேட்டாவை எப்படி நாங்க ப்ராசஸ் பண்ண போறோம், அதுக்கு என்ன ஸ்பெசிபிக் ஸ்ட்ராட்டஜி நாங்க யூஸ் பண்ண போறோம். இங்க தான் அனாலிட்டிக்ஸ் டெக்னிக்ஸ். ஸோ அதுல வந்து இந்த முதல் டேட்டா கிளீன் நான் முதல்ல சொன்னேன் எங்களோட டேட்டா வந்து ஒரு அன்ஸ்ட்ரக்சர்ட்னு சொல்ல வரேன். இப்போ அந்த மேபி அந்த சரியான ஃபார்மட்ல இருக்கு. இப்போ எக்ஸல்ல இருந்துச்சுன்னா என்ன அல்ல பிளாங்குகள் இருக்கு, இல்லாட்டி காமாதுகள் போடணும், டேட் வந்து ஒரு ப்ராப்பர் ஓர்டர்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஒரு டேட்டா மிஸ்ஸிங் ஆயிருந்துச்சு, இல்ல ரோஸ் இல்ல காலம்ஸ்ல வந்து பிளாங்க் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து என்ன எப்படி ரிமூவ் பண்றது, இல்லாட்டி அதுக்கு ஆல்டர்னேட்டிவா எதுவும் வேல்யூ ஆட் பண்ணலாம், இல்லாட்டி அந்த கோலம் இல்ல ரோவை நாங்க ட்ராப் பண்ணலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறது தான் இந்த டேட்டா கிளீனிங் டெக்னிக் நாங்க அப்ளை பண்ணுவோம். ஸோ இங்க இந்த எரரை ஃபிக்ஸ் பண்றது, இல்லாட்டி இன்கன்சிஸ்டன்சி என்னைக்குல என்ன இப்போ டேட்டா மேபி சரியான போக முடியல, இல்லாட்டி இந்த ப்ரைசிங் வந்து சம்டைம் அனாலிசிஸ்க்கு வந்து இந்த டாலர் சைன் இல்லாட்டி என்ன அந்த ருபி சைன் அதுகளை வந்து ரிமூவ் பண்ண மாட்டேங்குது. அது ரிமூவ் பண்ணி தான் எங்களுக்கு வந்து
டைரக்டா வந்து குவான்டிட்டி நம்பர்ல ஒர்க் பண்ணக்கூடிய. ஸோ அந்த ப்ராசஸ் அந்த டெக்னிக் வந்து டேட்டா கிளீனிங்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். நாங்க லேட்டரா எங்கட சீரிஸ்ல வந்து என்ன இது எப்படி டேட்டா கிளீன் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து எக்ஸ்ப்ளோர் டேட்டா அனாலிசிஸ் இடின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் காமனா வந்து என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக்கா பார்க்கப்படுது டேட்டா அனாலிசிஸ்ல. என்ன நீங்க வந்து உங்களோட டேட்டா செட் ஒன்ஸ் நீங்க கிளீன் பண்ண அப்புறம் என்ன உங்களோட டேட்டா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கல அதுல இருக்க இன்ஃபர்மேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ் என்ன மற்றது அதில் இருக்கிற ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதில் டெக்ஸ்ட் பேஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி என்ன அதுல இருந்து சில நீங்களே என்ன ஒரு இனிஷியல் ஸ்டேஜா இருக்கும். என்ன ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜா இருக்கும். ஒரு ஓவரால் ஐடியா டேட்டா செட்டை பற்றி ஓவரால் ஐடியா நீங்க கூட அதில் வந்து ஸ்பெசிஃபிக் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக் டெக்னிக்கலா அப்ளை பண்ணி சம்மரி ஸ்டாட்டிஸ்டிக்னு சொல்லுவோம். அந்த மாதிரி விஷயங்களை அப்ளை பண்ண முடியும். அடுத்தது பார்க்கலாம் அதுண்ட தொடர்ச்சி அது ஒரு பாட்டை தான் இருக்க போகுது. எக்ஸ்ப்ளோரிட்டி டேட்டா ஒரு பாட்டை தான் இந்த டேட்டா விசுவலைசேஷன் அதில் மென்ஷன் பண்ணிக்க. இந்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டேட்டா விசுவலைசேஷன் ஒரு பார்ட் மென்ஷன். இது பார்த்தீங்கன்னா என்ன காமனா டேட்டா விசுவலைசேஷன் இது இன்னொரு டெக்னிக். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாங்கள் விஷுவல் பண்ணி பார்க்கும்போது என்ன அந்த பேட்டர்ன் இல்ல ட்ரெண்டை வந்து இன்னுமே என்ன எங்களால் வந்து ஈஸியா வந்து என்ன பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ சேல்ஸ் அண்டேக்கில் வந்து என்ன போறாங்க ஒரு டைம் சீரிஸ் சேல்ஸ் அண்டே ஒரு கடைசி ஒரு 6 மந்த் இல்லை 1 இயர் பார்க்கணும் ஒரு கைண்ட் ஆஃப் டைம் சீரிஸ் விசுவலைசேஷன் பண்ணும். இப்போ டைம் சீரிஸ் விசுவலைசேஷன் பார்க்கணும்னா ஒரு எக்ஸாம்பிள் லைன் சார்ட் போடலாம். லைன் கிராஃப் போடும்போது தான் என்ன உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். எங்க லைன் கிராஃப் வந்து என்ன மாதிரியான பீக் எங்க டிப்பா அதங்க டிப்பா அதுல எங்க பீக்கா இந்த மந்த்ல பீக்ல இருக்குன்னு பார்க்கும்போது அது ஒரு ட்ரெண்டா பார்க்கலாம். என்னடா வந்து இப்போ கொமனா வந்து சேல்ஸ் இருக்கு. இப்போ நாங்கள் டிசம்பர்ல போய் நோக்கி போய் கொண்டிருக்கோம். இப்போ அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இனி வந்து இந்த சேல்ஸ்க்கு வந்து இந்த கொமனா வந்து இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் போது இந்த ஹாலிடே சீசன் வந்து வரும். ஸோ அதால இந்த சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்போ அதை வந்து நான் கொமனா ஒரு 1 இயருக்கு எடுத்து செய்து பார்த்த மாட்டேன். இந்த விசுவலைஸ் ஒரு 2 ஒரு ஷாப்பிங் ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர் டேட்டா எடுத்து 1 இயருக்கு செஞ்சு பார்த்த மாட்டேன். நீங்க ஒரு கட்டாயம் அந்த இயர் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ஒன்று நீங்க பார்க்கக்கூடிய ஒரு லைன் கிராஃப் போட்டிங்களா 12 மந்த்ஸ்க்கு எப்படியுமே என்ன டிசம்பர் ஜனவரி இல்லை நவம்பர் டிசம்பர்ல வந்து என்ன ஒரு பீக் இருக்கு அந்த கிராஃப்ல. ஸோ இதான் என்ன ஒரு இது இன்னொரு ஸ்ட்ராட்டஜி ஒரு அனாலிட்டிக்கல் டெக்னிக். அடுத்தது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக் என்ன உங்களுக்கு ஒரு ஐடியா ஸ்பெசிஃபிக்காக வந்து நாங்கள் அதுக்கு போகிறது என்ன இப்போ டிஸ்கிரிப்டிவ் வந்து பார்த்தோம். ஓகே அது இடிய பார்ட்லேயே பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக் பார்க்கும்போது கூட எங்கள்கிட்ட என்ன ஹைப்போதிஸே கூட இங்கே காய்க்கிறேன். ஏன்னா ஹைப்போதிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட். நாங்கள் ஒரு ஹைப்போதிஸ் டெவலப் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் வச்சுக்கணும். அந்த மார்ஜினுக்கு மேலே எங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு த்ரெஷ்ஹோல்ட் வச்சுக்கணும். நாங்கள் அதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன மாதிரியான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இல்லாட்டி என்ன எந்த மாதிரியான என்ன சேல்ஸோ இல்லாட்டி சேல்ஸ் ப்ராடக்ட் இல்லாட்டி எந்த மாதிரியான ப்ராடக்டை சூஸ் பண்ணி எந்த எப்படி அதுக்கு மார்க்கெட்டிங் கம்பெனி டெவலப் பண்ணணும்ன்றதுக்காண்டி சில ஹைப்போதிஸை நாங்கள் டெவலப் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான டெக்னிக்களை வந்து நாங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்னு சொல்லலாம். அதை விட என்ன இப்போ கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் அந்த மாதிரி என்ன எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக் இருக்காது. ஸோ நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் பற்றி படிக்கணும்னா சொல்லுங்க. நான் அதுக்கு தனி என்ன இன்னொரு சீரிஸ் ஒன்று கிரியேட் பண்ணேன். என்ன ஆல்ரெடி பேசிக்கா ஒரு டேட்டா அனாலிசிஸ் சீரிஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க. சும்மா பண்டாஸ் எப்படி அப்ளை பண்றாங்க. நான் ஃபர்தரா இதை பற்றி டீப்பா பார்ப்போம். ஸோ இதான் கொமனா ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக். ஸோ கொமனா வந்து அனாலிட்டிக்ஸ் டெக்னிக் பார்க்கும்போது இதுகள் தான் என்ன இந்த மாதிரியான அனாலிட்டிக்கல் டெக்னிக் தான் எங்களோட அன்ப்ராசஸ் டேட்டாக்கு நாங்கள் அப்ளை ஒன்று டேட்டா கிளீனிங் குடிப்போம். இல்லாட்டி என்ன எக்ஸ்ப்ளோர் இல்லாட்டி இடி என்ன கொமனா இல்லாட்டி மெத்த விசுவலைசேஷன் மெத்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக். ஸ்டாட்டிஸ்டிக்ல உங்களுக்கு தெரியும் என்ன மீன் மீடியன் அது டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்லையும் போகலாம். இன்ஃபரன்சியல் ஸ்டாட்டிஸ்டிக்லையும் நீங்க என்ன ஒர்க் பண்ணக்கூடிய இது என்ன டிபெண்ட் வந்து சீனரியோ நீங்க டிபெண்ட் வந்து எந்த ப்ராப்ளமும் நீங்க ஒர்க் பண்றீங்க அதுக்கு என்ன இந்த சீனரியோ மாறணும். ஸோ இதான் என்ன எங்கட செகண்ட் கம்பெனி அனாலிட்டிக்ஸ் போனேன். இப்போ நாங்கள் இதுகளை வந்து எங்களோட அன்ப்ராசஸ் டேட்டாக்கு அப்ளை பண்ணி இப்போ என்ன நாங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு வந்து வைப்போம். சரி இப்போ அடுத்ததாக போகிறது எங்களோட 3வது கம்போனன்ட் வந்து கன்க்ளூஷன் டவுன் இல்லை இன்சைட்ஸ். அப்போ மேலே அப்ளை பண்ண அந்த ஸ்பெசிபிக் டெக்னிக்கல் இருக்கு அந்த இடிஏ ஸ்டாட்டிஸ்டிக் மெட்ட விசுவலைஸ் இந்த டெக்னிக்கல் அப்ளை பண்ணி நாங்கள் என்ன கன்க்ளூஷன் எடுக்கணும் இல்லாட்டி என்ன இன்சைட்ஸை வந்து டிரைவ் பண்ணணும். அதான் என்ன எங்களோட தேர்ட் பார்ட் அனாலிட்டிக் அதாவது டேட்டா அனாலிசிஸ் தேர்ட் பார்ட்டாக பார்க்கப்படும். ஸோ இதுல இருந்து நாங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் நாங்கள் டிரைவ் பண்ணி எடுத்தோம்டா ஸோ அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு போட்டிருக்கோம் வாட் கன்க்ளூஷன் மைட் யூ ட்ரோ ஃப்ரம் த அமேசான் டேட்டா அனாலிசிஸ். ஸோ நான் கொமனா போகணும். ஸோ இதை நீங்கள் என்ன கன்க்ளூஷன் பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் அதாவது நீங்கள் என்ன மேலே அனாலிட்டிக்ஸ் ஸ்பெசிஃபிக் டெக்னிக்கை அப்ளை பண்ணி இதில் நீங்கள் ஐடென்டிஃபை நீங்கள் டிடெக்ட் பண்ணி டிரைவ் ஒரு இன்ஃபர்மேஷன் ட்ரை பண்ணிக்கணும். என்னென்னா பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்டாக வந்து என்ன ஐபோன்ஸ் ஆர் த பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் ஒன் அமேசான். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மேபி அது உண்மையாக இருக்கலாம். மேபி அடுத்த இப்போ ஒரு டேட்டா அனாலிசிஸ் செய்து கொண்டே இது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு வரதுக்கான சான்ஸ் இருக்கு. நாங்கள் ஒரு ரியல் வேர்ல்டில் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்போ அமேசான்ல இது ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் லைன்ல இல்லை ஒரு டைம் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் நல்லா சேல் ஆயிருக்குண்டா ஐபோன் எங்கட அனாலிஸை பேஸ் பண்ணி நாங்கள் என்ன ஃபைனல் டிசிஷன் இருக்குது. இது எப்படி இது வந்ததுன்னா எங்கட இந்த ஆப்பில் வந்து அனாலிட்டிக்கல் டெக்னிக் அப்ளை பண்ண மூலமா இந்த பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் இந்த இன்ஃபர்மேஷன் இந்த இன்சைட்ஸை வந்து நாங்கள் டிரைவ் பண்ணி எடுத்துக்கோம். ஸோ இன்னொரு இன்சைட்ஸ் என்ன வரலாம் கேம்பெயின் எஃபெக்டிவ்னஸ். ஓகே கேம்பெயின் எஃபெக்டிவ்னஸ் சொல்ற அந்த மார்க்கெட்டிங் கேம்பெயின். ஸோ இப்போ நீங்கள் இயர் எண்டில் வந்து நிறைய மார்க்கெட்டிங் உங்களோட இமெயிலில் பார்த்துட்டு இல்லாட்டி என்ன நீங்கள் ஃபேஸ்புக் இல்லாட்டி என்ன யூடியூப்ல நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது எப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ பார்த்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஒரு மொபைல் ஃபோனோ இல்லாட்டி என்ன ஐபேட் இல்லாட்டி என்ன ஒரு லேப்டாப் வாங்குறதுக்கு
ஒரு ப்ரொமோஷன் மாரி என்ன கிட்டத்தட்ட ஒரு டீல் இல்லாட்டி என்ன ஒரு ஆஃபர் ஃபெஸ்டிவல் ஆஃபர் மாரி என்ன கட்டாயம் என்ன ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து போயிடும். ஸோ அந்த மார்க்கெட்டிங் கம்பெனில இப்ப நிறைய டிஃபரெண்ட் டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து அந்த கம்பெனி ரன் பண்ணி ஸோ அதுல வந்து எது எஃபெக்டிவா இருக்குன்னு பார்க்கறது கூடிய என்ன இந்த அனலிட்டிக்ஸ் மூலமா வந்து நாங்க டிரைவ் பண்ணலாம். அதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் மினிட் டீல்ஸ் ஒரு கேம்பெயின் மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் ரன் பண்ணிக்கலாம். மேபி என்ன அதான் என்ன ஒரு சக்சஸ்ஃபுல் கம்பெனி அவங்களுக்கு இருந்திருக்கு. ஏனெண்டா என்ன அது என்ன அவங்களோட ஓவரால் சேல வந்து என்ன அது ஹையா வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. இன்க்ரீஸ் த ஓவரால் சேல். எப்படி என்ன இந்த லாஸ்ட் மினிட் டீல்ஸ் ஒரு கம்பெனி அவங்க ரன் பண்ணதால வந்து என்ன அவங்களோட ஓவரால் சேல்ஸ் ப்ரொடக்ட் சேல் என்ன எந்த ப்ரொடக்ட் இல்லை கொமனா வந்து ஓவரால் சேலா வந்து இந்த லாஸ்ட் மினிட் டீல் எனக்கு கிடைச்சு என்ன ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு 1 வீக் இல்லாட்டி 2 டேஸ் இல்லாட்டி இயர் எண்டில் வந்து ஒரு கப்பல் ஆஃப் டேஸ் இல்லாட்டி என்ன ஒரு நியூ இயர்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 டேஸ்ல வந்து எப்படி பதில் என்ன ஒரு ஹை எஃபெக்டிவான ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. கொமனா எல்லா கம்பெனிஸையும் அந்த மாதிரி ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுல வந்து அதுல வந்து வேரிய ஸ்ட்ராட்டஜியாக அப்ளை பண்ணி இப்படி ரன் பண்ணிட்டு இருக்கும்போது இல்ல வந்து லாஸ்ட் மினிட் டீல்ஸ் ஒரு கம்பெனி ரன் பண்ணும்போது அது வந்து அவங்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குது, நல்ல அவுட்புட்டை கொடுக்குது. எப்படியான அவுட்புட் அவங்களோட சேல்ஸை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. ஸோ இது என்ன இது ஒரு என்ன ஒரு அமேசிங் இன்சைட்ஸா இருக்கு. அவங்களுக்கு எந்த கம்பைன் வந்து நல்லா ஒர்க் பண்ணுறது அவங்க மார்க்கெட்டிங் டீமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகும். ஸோ அவங்க இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் டீம் மூலமா என்ன ஈஸியா வந்து என்ன இதை அனலைஸ் பண்ணி என்ன இதை வந்து டிரைவ் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸோ என்ன இது ரொம்ப என்ன ஃபியூச்சர்ல வந்து நாங்கள் இதை வந்து என்ன ஃபர்தரா இம்ப்ரூவ் பண்ணி இன்னுமே அவங்களோட சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இதான் என்ன கேம்பெயின் எஃபெக்டிவ்னஸ் கூடிய இந்த டேட்டா அனலிட்டிக்ஸை பேஸ் பண்ணி எங்களால் வந்து என்ன கண்டுபிடிக்கக்கூடிய இருக்கும். ஸோ அடுத்தது பார்க்கலாம் என்ன கஸ்டமர் பிஹேவியர். அப்ப நீங்க என்ன கஸ்டமர் பிஹேவியர்னு சொல்ல வர ஒன்றுமே இல்லை. என்ன இப்ப வந்து என்ன கஸ்டமர் வந்து இப்ப ஒரு ப்ரொடெக்ஷன் வாங்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆன்லைன்ல வந்து என்ன மேபி வந்து ஒரு மொபைல் போன் ஒன்று வாங்குறீங்களா நீங்க சம்டைம்ஸ் இந்த சைமல்டேனியஸ்லா வந்து என்ன அதுக்கு ஒரு கவர் இல்லாட்டி என்ன அதுக்கு அது ஒரு கவர்னு சொல்லுவாங்க. அந்த கவர்ல அந்த பேட் அதையும் சேர்த்துவாங்க. இல்லாட்டி ஒரு ஹெட்ஃபோன் இல்லாட்டி என்ன அது ரிலேட்டட் அந்த போனுக்கு எக்ஸ்ட்ரா என்ன தேவையோ அதே நீங்க என்ன கொமனா வாங்கணும்னு யோசிப்பீங்க. அப்ப சேம் டைம் இதை எப்படி அமேசான் யூஸ் பண்ணுவீங்க? அவங்களோட ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் சரியா? நீங்க போனோட வாங்கி ஒரு பர்ச்சேஸ் பண்ண ரெடியா இருங்க. பட் சைட்ல வந்து அது ரிலேட்டட் இல்லாட்டி என்ன அதுக்கு தேவையான ஒரு சில என்ன நீட்ஸ் இருக்கு தானே அந்த மொபைல் போனை நீங்க இந்த ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இந்த கவர் பண்றதுக்கோ இல்லாட்டி நீங்க இன்னொரு மைக்ரோஃபோன் இல்லாட்டி இன்னொரு ஹெட்செட் வாங்குறதுக்கு ஃபியூச்சர்ல வாங்கலாம்னு மேபி நீங்க டிசைட் பண்ணி பட் அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன உங்களை வந்து இப்பயே வாங்குற மாதிரி ஒரு தூண்டுதல் மாதிரி என்ன ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இந்த சைட்ல வந்து ரெக்கமெண்ட் ஆயிடும். ஸோ அந்த டைம்ல நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன அதே மாதிரி நெட் கார்ட்ல போட்டுருங்க. நெட் கார்ட்ல போட்டோம் இது வந்து என்ன இது என்ன அவங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ராவா என்ன ஒரு ப்ராஃபிட் நெக்ஸ்டாவே இன்னொரு சேல்ஸ் என்ன சைமல்டேனியஸா நடக்குது. ஸோ இது எப்படி நடக்குதுன்னா என்ன இந்த ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் என்ன உங்களோட கஸ்டமர் பிஹேவியர் அவங்க ஆல்ரெடி என்ன இப்போ ஒரு சிலர் வாங்கியிருப்பாங்க மேபி முதல்ல. ஸோ அந்த டேட்டா எடுத்து அப்படி என்ன அதை எல்லா கஸ்டமருக்கும் அப்ளை பண்ணுவோம்ன்ற ஒரு இதுல வந்து நாங்களும் இந்த ரெக்கமெண்டேஷன் மூலமா என்ன அந்த ப்ராடக்ட்ட வந்து உங்களுக்கு என்ன சைமல்டேனியஸா என்ன ஷோ பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப இந்த கொமனா இப்ப நான் வந்து இப்ப திருப்பி அமேசான்ல ஒண்ணு வாங்க போறேன்டா, ஆல்ரெடி என்ன மாதிரி நான் மொபைல் போன் வாங்கும்போது என்ன ஆல்ரெடி சைமல்டேனியஸா வேற யாக்கல நீங்க ஹெட்போன், மைக்ரோஃபோன் வாங்கிருப்போம். அப்ப அதுவும் என்ன எனக்கு பேரலா வந்து ஷோ ஆயிட்டு இருக்கு. என்ன கீழ என்ன ஃப்ரீக்வென்ட்லி ஃப்ரீக்வென்ட்லி என்ன இந்த ப்ராடக்ட்டும் சேர்த்து வாங்கியிருக்காங்க. இப்ப நான் என்ன செய்வேன் சம்டைம் நானுமே நெட் கார்ட்ல அதை போட்டு என்ன வாங்குறதுக்கான சான்சஸ் வந்து கூடவே இருக்கு. ஸோ அதாவது இந்த கஸ்டமர் பிஹேவியர்னு சொல்றாங்க. அந்த ப்ராடக்ட்ஸ் இந்த ரெக்கமெண்டட் செக்ஷனா ஃப்ரீக்வென்ட்லி போட் டுகெதர். ஸோ இதான் என்ன எங்கட மூட்டு காம்போனன்ட். இதுல வந்து என்ன கன்க்ளூஷன் பார்த்தோம். இன்சைட்ஸ்ன்றது இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட். ஸோ அது என்ன அது எப்படி வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு என்ன அந்த கன்க்ளூஷன் என்ன டிரைவ் பண்ணி எடுத்தோம் அனலிட்டிக்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த கடைசியா என்ன இன்சைட்ஸ் எடுத்தோம். ஸோ இதான் என்ன எங்களோட மூட்டு காம்போனன்ட். என்னென்ன காம்போனன்ட் கொண்டு கன்க்ளூஷன் அனலிட்டிக்ஸ் டேட்டா இந்த 3 தான் எங்களோட டேட்டா அனாலிசிஸ் ஒரு காமனான காம்போனன்ட்ஸ். மேபி வேற டிவைட் பண்ணி பார்த்தீங்களோ தெரியும். பட் காமனா இதான் என்ன ஒரு ஆஸ் யூஸ்வலா நான் கதைக்கிற இந்த 3 மெயின் காம்போனன்டா இருக்குது. ஸோ அடுத்தது பார்க்கலாம் என்ன ஒரு ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன் சிமிலர் ரவுண்டு மேலே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன ஒரு ஏர்லைன் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணீங்க. ஸோ ரியல் வேர்ல்டு என்ன அப்படி பார்த்துருங்க 10 மில்லியன் டேட்டா ரோஸ் இருக்கிற சான்ஸ் வந்து ஹையரா இருக்கு. ஸோ அதுல ஒரு சில இப்போ ஒரு டெமோ டேட்டா இது ஒரு ரியல் வேர்ல்டுனா ஒரு டெமோ டேட்டா ரியல் வேர்ல்டு இருக்கு இப்படி பட் உங்களுக்கு ஒரு இதுல ஆட்டி டெமோ டேட்டா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா என்ன காமனா என்ன ஏர்லைன்ஸ் ப்ரொவைடர் நேம் இருக்கு, டேட் ஆஃப் ஜேர்னி இருக்கு, இந்த டேட்ல புக் பண்ணிருக்காங்க. பட் சோர்ஸ்ன்றது எங்க ஒரிஜின் எங்கேயும் ஸ்டார்ட் ஆகுது இந்த டெஸ்டினேஷன் இது போட்டு லொகேஷன் போட்டுருக்காங்க. பட் டிக்கெட் ப்ரைஸ்ல இருக்கு. ஸோ இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு டேட்டா அனலிஸ்டா ஒர்க் பண்றீங்க ஒரு ஏர்லைன் இண்டஸ்ட்ரியில். அப்ப அங்க வந்து உங்கள்ட்ட வந்து என்ன நீங்க டேட்டா அனலிஸ்ட் அவங்க ஹையர் பண்ணிக்காங்க ஏர்லைன் இண்டஸ்ட்ரியில். அங்க வந்து அவங்களோட டார்கெட் என்னவா இருக்குன்னா என்ன அந்த 10 மில்லியன் ரோஸ் டேட்டாலேருந்து இன்சைட்ஸை டெரைவ் பண்ணணும். என்ன பர்பஸுக்கான என்ன ஏர்லைன் மேக் பெட்டர் பிசினஸ் டிசிஷன். ஓகே ஒரு அவங்க காமன் அவர் கோல சொல்றாங்க. பட் இனிமே ஸ்பெஷலைஸ்டா வந்து அவங்க உங்கள்ட்ட சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ப்ராஜெக்ட் மேனேஜர் நீங்க ஒர்க் பண்றீங்க இந்த ஏர்லைன் இண்டஸ்ட்ரியில். அப்போ உங்களோட ப்ராஜெக்ட் மேனேஜர் சொல்லுவாங்க எனக்கு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ஆன்சர் பண்ணணும். இந்த மாதிரியான கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சரை வந்து இந்த டேட்டா செட்டை பேஸ் பண்ணி நீங்க அனலைஸ் பண்ணி டிரைவ் பண்ணி தரணும்னு சொல்றாங்க. அப்ப இந்த என்னென்ன பிசினஸ் கொஸ்டின் உங்கள்ட்ட கேட்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா முதலாவது வேறுங்க கேன் யூ அனலைஸ் த சீசனல் டிமாண்ட் ஃபார் ஃபிளைட்ஸ். இப்போ இது என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு பேட்டர்ன் உள்ள இருக்கா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு இயர் எடுத்தீங்கன்னா
ஒரு வருஷத்துல வந்து எதுவும் ஸ்பெசிபிக் மந்த்ஸ் இல்லாட்டி இந்த கப்புள் ஆஃப் மந்த்ஸ் இல்லாட்டி எதுவும் ஸ்பெசிபிக் கப்புள் ஆஃப் வீக்ஸ்ல வந்து சடனா வந்து டிக்கெட்ஸ் இந்த சேல்ஸ் வந்து அதிகமா இருக்கா, இல்லாட்டி டிக்கெட் சேல்ஸ் அதிகமா இல்லாட்டி சடனா வந்து இல்லாட்டி என்ன ஒரு பெர்டிகுலர் சிட்டிக்கு போறாங்களா, பெர்டிகுலர் கண்ட்ரிக்கு டிராவல் பண்றாங்களான்ற இன்ஃபர்மேஷனை வந்து அனலைஸ் பண்ணி தர சொல்லி கேட்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபிளைட்ஸ் டு கோ மோர் பாப்புலர் இன் டிசம்பர். அது கோவாக்கு போற ஃபிளைட் கோவாக்கு பயணிக்கிற என்ன பயணிகள் எண்ணிக்கை வந்து டிசம்பர்ல அதிகமா இருக்கா, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். இப்ப இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை வந்து நாங்க எடுக்கணும்னா என்ன ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் என்ன கரெக்டா நாங்க இல்ல இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணியா அதான் 3 காம்பனன்ட் டேட்டா இருக்கு. நீங்க இந்த உங்களோட அனாலிட்டிக்கல் டெக்னிக்கை வந்து நீங்க இதுல அப்ளை பண்ணிக்கலாம் வந்து இந்த மாதிரி என்ன இன்ஃபர்மேஷனை வந்து உங்களால டிரைவ் பண்ணக்கூடிய. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த கேன் யூ அனலைஸ் த சீசனல் டிமாண்ட் அண்ட் இப்போ ஹாலிடே சீசன் என்ன கூட எல்லாருமே டிராவல் பண்ணுவாங்க. ஸோ கூட என்ன டிசம்பர் நவம்பர் டிசம்பர்ல டிராவல் பண்றதுக்கான சான்ஸ் வந்து கூட இருக்கு. அப்ப அந்த டைம்ல இந்த ஃபிளைட்ஸ் டிக்கெட் புக்கிங் என்ன கொஞ்சம் ஹையரா இருக்கிறதுக்கான சான்சஸ். ஸோ அதை வந்து நாங்க கேட்குறாங்க இப்படி இருக்காங்க. அப்ப நீங்க என்ன இதை அனலைஸ் பண்ணி என்ன கடைசி அவங்களுக்கு என்ன இப்படி ஒரு சீசல் ரெண்டை நீங்க கண்டுபிடிச்சீங்க, நீங்க அவங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ அதான் என்ன கன்க்ளூஷனா இருக்கு. சரி அவங்க கூட அந்த கன்க்ளூஷன் அவங்களுக்கு என்ன இன்னுமே ஒரு பெட்டர் டிசிஷன் என்ன ப்ரொமோஷன் கேம்பெயின் என்ன ரன் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் சீசனல் மந்த். அடுத்தது கேன் யூ டிட்டர்மைன் த பேசஞ்சர் சர்டிஃபிகேஷன் ஸ்கோர் பேஸ்ட் ஆன் த ஃபீட்பேக் டேட்டா. இப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு ஏர்லைன் சர்வீஸ்ல ஓனீங்களா அது எந்த சர்வீஸ் எடுத்தா நீங்க எண்ட் ஆஃப் த டே இந்த சர்வீஸை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போற என்ன ஒரு ரிவ்யூல ஃபீட்பேக் கண்டு கொடுப்பீங்க. நீங்க அமேசான்ல ப்ராடக்ட் வாங்கினாலும் எனக்கு ஒரு ரிவ்யூ இல்லை. நீங்க ஒரு படம் மட்டும் பார்த்தீங்கன்னா கட்டாயம் அதுக்கு ஒரு ரிவ்யூ ஒன்று ட்விட்டர்ல உங்களோட மீடியால என்ன நீங்க பப்ளிஷ் பண்ண போறீங்க. ஸோ அதை மாதிரி இங்க இந்த ஏர்லைன்ல வந்து அந்த ஏர்லைன் சர்வீஸ் ப்ரொவைடர் அந்த சர்வீஸ் எப்படி நீங்களோட டிராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததை வந்து என்ன ஒரு ஃபீட்பேக்கா வந்து கரெக்டா நீங்க என்ன அவங்களோட ஒஃபிஷியல் பேஜ் இல்லாட்டி நம்மளோட பேஜ்லயோ அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ்ல நீங்க எங்கேயாவது என்ன ஃபீட்பேக் வந்து கொடுத்துருப்பீங்க. அந்த ஃபீட்பேக்கை வந்து என்ன அனலைஸ் பண்ண சொல்லி கேட்கறாங்க உங்களோட ஆஸ் அ டேட்டா அனலிஸ்ட். கேன் யூ டிட்டர்மைன் த பேசஞ்சர் சாட்டிஸ்ஃபிகேஷன் ஸ்கோர் பேஸ்ட் ஆன் த ஃபீட்பேக் டேட்டா. அந்த ஃபீட்பேக் டேட்டா பற்றி நீங்க ஒரு த்ரெஷ் ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் ஒரு ஸ்கோர் மாதிரி ஒரு ஸ்கேலிங் சிஸ்டத்தை டெவலப் பண்ணி அந்த ஃபீட்பேக் டேட்டா காமனா வந்து டெக்ஸ்ட் பேஸ்ட் டேட்டா இருக்கும். ஸோ இங்க வந்து காமனா கிடைக்கிற இந்த அனலிஸ் வந்து காமனா சென்டிமெண்டல் அனலிஸ்ன்னு சொல்லுவோம். நீங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இப்படிங்கிறது தெரியல. பட் இது காமனா வந்து ஒரு டெக்ஸ்ட் பேஸ்ட் அனலிஸ் கூட சென்டிமெண்டல் அனலிஸ் அந்த டெக்ஸ்ட் பேஸ்ட் அனலிஸ் அந்த ஃபீட்பேக் வந்து பாசிட்டிவா இருக்கு இல்ல நெகட்டிவா இருக்கு, அதான் டார்கெட். இப்போ அதை அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் அந்த அந்த டேட்டா வந்து அவங்களுக்கு கொடுத்த ரிவ்யூ வந்து பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கு. அப்ப இது வந்து அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி சம்டைம் வந்து ஏதாவது ஒரு சர்வீஸ் இல்லாட்டி என்ன ஒரு மேபி சம்டைம் டிலே ஆயிருக்கலாம், இல்லாட்டி ஃபிளைட் கேன்சல் ஆயிருக்கும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து சம்டைம் யூசர் என்ன பேசஞ்சர் வந்து நெகட்டிவா ரிவ்யூ கொடுக்கறதுக்கு சான்ஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன இந்த ஃபீட்பேக் டேட்டா அனலைஸ் பண்றது மூலமா என்ன அந்த ஆர்கனைசேஷன் அந்த ஏர்லைன் என்ன செய்ய மாட்டேன் இன்னும் ஃபர்தரா என்ன தங்களோட சர்வீஸ் என்ன இம்ப்ரூவ் பண்ணும். இந்த டிலே கேன்சல் பண்ற விஷயங்கள் மற்றது என்ன ஏர்லியாக என்ன பேசஞ்சருக்கு இன்ஃபார்ம் பண்றது, மற்றது என்ன ஃபர்தரா இப்படி சர்வீஸ் ஃபெசிலிட்டி என்ன இன்னுமே என்ன இன்க்ரீஸ் பண்ணலாம். அவங்களோட ரெக்கமெண்டேஷன் என்ன சிலர் யாரும் ரிவ்யூல சிலர் ரெக்கமெண்டேஷன் எல்லாம் கூட இன்னும் இப்படி இந்த சர்வீஸ் இந்த மாதிரி இப்படி கொடுக்கலாம், இல்லாட்டி லொக்கேஷனை வந்து இந்த இடத்துல என்ன இந்த இந்த மாதிரியான லொக்கேஷன்லயும் என்ன இந்த ஃபிளைட்டுக்கு என்ன ஒரு டெஸ்டினேஷன் சென்டர் அந்த மாதிரியான சில ரெக்கமெண்டேஷனையும் அவங்க என்ன எடுத்து தங்களோட சர்வீஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இந்த சென்டிமெண்ட் அனாலிசிஸ் இந்த ஃபீட்பேக் அனாலிசிஸ் இந்த மாதிரி ஃபீட்பேக் அனாலிசிஸ் என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இதான் என்ன அவங்களோட அந்த கோலா இருக்க போகுது. கோலா இருக்குன்னே உங்கள்கிட்ட கேட்கப்பட போகுது. சரி கேட்கப்படுது டேட்டா அனலிஸ்ட்டை வந்து செய்தாங்கன்னு உங்களோட மேனேஜர் வந்து என்ன இந்த ஏர்லைன் இண்டஸ்ட்ரியில இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ் ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து உங்கள்கிட்ட சேர சொல்லுவாங்க. நீங்க என்ன செய்வீங்க ஒன்றுமே இல்லை என்ன இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா 3 கொம்போனன்ட் டைம் இந்த நீங்கள் அப்ளை பண்ணி உங்களோட டேட்டா இருக்கு. இப்போ அடுத்த உங்களோட அனாலிட்டிக்ஸ் டெக்னிக் உங்களோட அனாலிட்டிக்ஸ் டெக்னிக் என்ன வழக்கம் என்ன உடனே அந்த டேட்டா செட் எடுத்து என்ன கிளீன் பண்ணி என்ன விசுவலைஸ் பண்ணி இடிஏ பண்ணி என்ன ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக் என்ன உங்களை அந்த கண்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன எல்லா டெக்னிக்கை பொறுத்த அந்த கண்டெக்ஸ்ட்ல என்ன டெக்னிக் அப்ளை பண்ண பெட்டரா இருக்குமோ. இப்போ சென்டிமெண்ட் அனாலிசிஸ் நீங்க வந்து கூட என்எல்பி பேஸ் அனாலிசிஸ் இல்லாட்டி என்ன இது எம்எல் இல்லாட்டி டிஎல் பேஸ் டெக்னிக் சம்டைம்ஸ் அப்ளை பண்ண வேண்டி இருக்கு. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கை நீங்க அப்ளை பண்ணி என்ன ஏர்லைன் இண்டஸ்ட்ரியோட என்ன அந்த ஆர்கனைசேஷனோட என்ன அவங்களோட பிஸ்னஸ் டீச்சர்லாம் வந்து என்ன கூட கிட்டத்தட்ட அவங்களோட ப்ராஃபிட்டபிளை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் வந்து உங்களால் இந்த டேட்டா அனாலிசிஸ் மூலமாக என்ன ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதான் நான் சொல்றேன் பிகம் மோர் எஃபிஷியன்ட் ப்ராஃபிட்டபிள் அண்ட் கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி. நாங்கள் என்ன இந்த பை டூயிங் திஸ் இந்த டேட்டா அனாலிசிஸை வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மூலமாக நாங்கள் அந்த ஏர்லைன் கம்பெனிக்கு என்ன ஹெல்ப் பண்ண போகிறோம். அப்படி என்ன மோ எஃபிஷியண்டாகவும் மோ ப்ராஃபிட்டபிளாகவும் இருக்கக்கூடிய மாதிரி என்ன இந்த டேட்டா அனாலிசிஸ் மூலமாக அந்த ஏர்லைன் இண்டஸ்ட்ரியோட பிஸ்னஸ் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ அதான் என்ன அதான் அந்த ஒரு ப்ராசஸ் இந்த ஒரு ப்ரொசீஜர் வந்து என்ன உண்மையான என்ன ஒரு ரூ வேல்யூவா இந்த டேட்டா அனாலிஸ்டோட ரூ வேல்யூவா பார்க்கப்படுது. இந்த டேட்டா அனாலிஸ்டுக்காக அதோட பவரை யூஸ் பண்ணி இந்த டேட்டா ப்ராசஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் எடுத்து அதில் இருக்கிற கன்க்ளூஷன் அதில் டெரைவ் ஆகி வர இன்சைட்ஸை வந்து நாங்கள் என்ன எங்களோட ஏர்லைன்ஸ் இண்டஸ்ட்ரி கொடுக்குறது மூலமா
அவங்களோட சர்வீஸை என்ன ஃபர்தரா இம்ப்ரூவ் வரும். ஸோ இதான் என்ன ஓவராலா என்ன உங்களுக்கு ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ் என்னன்னு ஓவராலா என்ன உங்களுக்கு ஒரு ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி என்ன ஒரு கிட்டத்தட்ட பிரீஃப்ன்றதுனே ஒரு கொஞ்சம் டீப்பா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து நாங்க வந்து இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் ப்ராஜெக்ட்டோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கு, எப்படி இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் ப்ராஜெக்ட்டோட லைஃப் சைக்கிள் இருக்கு என்ன கொஞ்சம் டீப்பா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ இது ஒரு சீரிஸ் மாதிரி போகும். சரி நீங்க ஃபர்தரா வந்து நாங்க ரியல் வேர்ல்ட் இம்ப்ளிமெண்ட் ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸ் ரியல் வேர்ல்ட் டேட்டா அனலிசிஸ் எல்லாம் என்ன பைத்தனை யூஸ் பண்ணி செய்து கொண்டு போலான்னு இருக்கேன். ஸோ நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ நீங்க பிடிச்சது என்ன மறக்காம லைக் பண்ணிட்டு தொடர்ச்சியா இந்த வீடியோகளை பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நாங்க என்ன மீண்டும் அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.